சமூகத்தை சார்ந்தவன் ஓனே அக்காவை கேட்குது அப்படின்னு சொல்லி பாட்டியை சொல்லி வயசு பையன் ஒரு 27 வயசு பையனை தூத்துக்குடி மாவட்டத்துல கொண்டிருக்கான். தூத்துக்குடி மாவட்டத்துல சந்திரசேகரன் தமிழ் செல்வி அப்படின்றவங்களுக்கு வந்து 2 பசங்க இருந்துட்டு வராங்க, கவின் பிரவீன். 2 பேருமே ஐடி எம்ப்ளாயி, 2 பேருமே நல்ல பேக்கேஜ்லாம் நல்லா சம்பாதிக்கிற பசங்களும் கூட. இதுக்கிடையில வந்துட்டு அதே ஊரை சேர்ந்த கிருஷ்ணகுமாரி சரவணன் அப்படின்றவங்களுக்கு வந்து சுபாஷினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கும் கவினுக்கும் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே பழக்கம் இருந்துட்டு இருக்கு. அதாவது ஸ்கூல் மேட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள லவ் வந்திருக்கு. இது அந்த பொண்ணு வீட்டாருக்கு தெரியும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சமூகத்தை சார்ந்தவனுக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனா லிட்டரலி இவங்க வந்து ரொம்ப பேசி ஜாலியா தான் இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில கவின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட தாத்தாவை கூட்டிட்டு இந்த சுபாஷினி ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் தாத்தாவோட விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. இதுல இந்த சுஜித் அதாவது சுபாஷினியோட தம்பியான சுஜித் என்ன பண்றாங்கன்னா, என் அக்கா கிட்ட நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி இந்த பையனை வந்து வெளியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து இந்த கவினை வந்துட்டு தான் தாயார் முன்னாடி தமிழ்ச்செல்வி முன்னாடியே வெட்டி கொண்டிருக்காங்க இந்த சுஜித். இதெல்லாம் கேட்கும்போது ஆணவ கொலைனாலே நாடக காதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏதாச்சும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சாணியிலே செருப்பு முக்கிய அடிப்பேன். ஏன்னா அவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். ஜாதி மதம் பார்த்து ஒரு விஷயத்த கொண்டு வர்றது எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் தெரியல. அது 22 வயசுக்கு 22 வயசு பையனுக்கு வந்து என்ன புரிஞ்சது, இதுல என்ன புரிதல் இருக்குன்னு கூட தெரியல. அவனோட வளர்ப்பு எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும். 22 வயசுல ஒருத்தனை கொல்லணும் ஜாதியின் பேர்ல அப்படின்னா அவன் வளர்ப்பு எவ்வளவு கேவலமா இருந்திருக்கும், பேரண்டிங் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த சுஜித் ஓட அப்பா அம்மாவை 2 பேருமே நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்க 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படின்னா 2 பேருமே எஸ்ஐயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கே இவ்வளவு மோசமான ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது மற்ற பப்ளிக்ஸுக்கு வந்து எப்படி இருக்காம இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஆணவ கொலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.